கோவை துடிலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ 2026 என்ற தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். இதில் ஒவ்வொரு துறையிலும் சிறந்த 3 படைப்புகளுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவை துடிலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ 2026 என்ற தொழில்நுட்ப கண்காட்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவர்களின் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் கல்லூரியின் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கணினி அறிவியல், ரோபோட்டிக்ஸ், சிவில் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். இந்த ஆண்டு நடைபெற்ற இக்கண்காட்சி நிகழ்வினை கல்லூரி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். தொடர்ந்து நடுவர்கள் பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழா நிகழ்வில் 2ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் துறை மாணவி ஜே நிகிதா அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் டி கோபாலகிருஷ்ணன் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ 2026 நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து மாணவர்களை பாராட்டி பேசினார். சிறப்பு விருந்தினராக இக்கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஈல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சப்ளையர் குவாலிட்டி என்ஜினியர் எல் கிஷோர்குமார் கலந்து கொண்டு கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த 128 படைப்புகளை பார்வையிட்டு அவைகள் செயல்படும் முறைகள் பற்றி மாணவர்களிடையே கலந்துரையாடினார். பின்னர் அவர் பேசும்போது மாணவர்கள் தங்களின் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை காப்புரிமை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், தொழில்நுட்ப உலகில் புதிய மாற்றங்கள் நிகழ்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த 128 படைப்புகளில் சிறந்த படைப்புகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 துறைகளை சார்ந்த படைப்புகளில் ஒவ்வொரு துறைக்கும் முதல் 3 இடங்களுக்கு பரிசு தொகையாக ரூபாய் 2000, 1500 மற்றும் 1000 என்ற பரிசு தொகையுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை மெக்கானிக்கல் துறை தலைவர் எல் சங்கர் செய்திருந்தார். இறுதியாக மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை 1ஆம் ஆண்டு மாணவி பானுமதி நன்றி கூறினார்.